விக்ரமாதித்தன் கதைகள். 1. 3 மணிப்பெண்கள். முன்னொரு காலத்தில் உஜ்ஜயினி என்ற நகரில் காளி தேவியின் அருளால் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் விக்ரமாதித்தன் என்ற மன்னன். அவனுடைய நீதியும் துணிவும் பொறுமையும் அவனை உலகின் புகழ்பெற்ற மன்னனாக மாற்றியது. ஒரு நாள் சாந்திசீலன் என்ற யோகி மன்னனை காண வந்தார். நல்வரவு யோகியே, உஜ்ஜயினி உங்களை வரவேற்கிறது என மரியாதையுடன் வரவேற்றான் விக்ரமாதித்தன். நன்றி மன்னரே, உங்களுக்கும் இந்த உலகுக்கும் பயனளிக்கும் ஒரு நன்மை தரும் விஷயத்தை வழங்கவே வந்துள்ளேன் என்றார் யோகி. யோகியின் முகத்தை கவனித்த விக்ரமாதித்தன், என்ன விஷயம் ஐயா என்று கேட்டான். மன்னா, இந்த நாட்டில் நிலவும் நாசகர சக்தியை ஒழிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வேதாளம் என்ற ஒரு மாயாவியை கைப்பற்ற வேண்டும். அது ஒரு பிணமரத்தின் உச்சியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பிடிக்கலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. முழுமையாக அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. இல்லையெனில் வேதாளம் பறந்து மீண்டும் அந்த மரத்திலேயே போய் சேர்ந்துவிடும். மன்னன் அதற்கும் தயங்கவில்லை. உடனே கிளம்பினான். அந்த மரத்தின் மீது ஏறி சிரமப்பட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழித்து தன் தலையை நிமிர்த்தி கிழக்கு நோக்கி பார்த்த வேதாளம் தனது கூர்மையான சிரிப்புடன் கூறியது, அரசே, நீர் மெதுவாக செல்கிறீர்கள். ஆனால் இந்த நடைப்பயணத்தையும் சுமையையும் லகுவாக மாற்ற என்ன செய்யலாம் தெரியுமா? விக்ரமாதித்தன் பேசவே இல்லை. நான் உங்களுக்கு சில கதைகள் சொல்கிறேன். ஒவ்வொரு கதைக்கு பிறகும் ஒரு கேள்வி கேட்பேன். உங்களுக்கு பதில் தெரிந்திருந்தும் சொல்லாமல் இருந்தால் உங்கள் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். மன்னன் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். வேதாளம் முதல் கதையை சொல்ல ஆரம்பித்தது. முதல் கதை, 3 மணிப்பெண்கள். பழங்காலத்தில் தர்மராஜா என்ற ஒரு சிறந்த அரசன் இருந்தான். அவனுடைய தன்மையான ஆட்சி எல்லோரிடமும் நன்மதிப்பை பெற்றது. ஒரு நாள் அவன் மகன் மணவாளன் தனது தந்தையின் கட்டளைப்படி திருமணம் செய்து கொள்ள தயாரானான். அவனுக்காக 3 அழகான புத்திசாலியான பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுந்தரி, வீணை இசையில் திறமையானவள். மாதவி, சமையல் கலையில் சிறந்தவள். ரத்னா, மிகுந்த புத்திசாலி, யோக கலையில் ஈடுபட்டவள். மணவாளன் அவர்களை பார்த்தபோது மூவரும் தனக்கே பொருத்தமானவர்கள் போல இருந்தனர். ஆனால் ஒரே ஒருத்தியைத்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும். அதனால் அவன் மூவரையும் ஒரு சோதனைக்கு உட்படுத்த முடிவு செய்தான். ஒரே மாதிரியான பரிசுகளை மூவருக்கும் கொடுத்து அவரவர் நுண்ணறிவை பார்வையிட்டான். சுந்தரி அந்த பரிசை தெய்வீக பூஜைக்கு பயன்படுத்தினாள். மாதவி அதை அழகாக அலங்கரித்தாள். ரத்னா அந்த பரிசை வேறு சிலவற்றோடு சேர்த்து புதிய பொருள் ஒன்றை உருவாக்கினாள். கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது. விக்ரமாதித்தா, இந்த மூவரிலிருந்து யார் உண்மையாக மணவாளனுக்கு பொருத்தமானவள்? அவனுடைய திருமணம் யாருடன் நடந்திருக்க வேண்டும்? சிந்தித்து பதிலளி. பதில் தெரிந்தும் நீ சொல்லாமல் இருந்தால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். ஆனால் விக்ரமாதித்தன் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு பதில் தெரிந்திருந்தது. வேதாளமே, மூவரும் சிறப்பானவர்கள்தான். ஆனால் ரத்னா அந்த பரிசை தனக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியதாக மாற்றினாள். அவள்தான் புதுமை, யோசனை, தியாகம், தர்மம், சிந்தனை என எல்லாவற்றையும் காட்டினாள். அவளுடைய மனதின் ஆழமும் அறிவின் அகலமும் தான்
மணவாளனுக்கு உண்மையாக தேவை. எனவே அவன் ரத்னாவை திருமணம் செய்தான். வேதாளம் சிரித்தது. சரியாக சொன்ன விக்ரமாதித்தா, ஆனால் நீ வாய் திறந்து பேசிவிட்டாய். எனவே உன்னிடமிருந்து நான் தப்பித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு பறந்து போய் மீண்டும் மரத்தின் உச்சிக்கு சென்றது. தொடரும்.